அத்தியாயம் 1. அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு நடுவே இருந்த தார் சாலையில் கொட்டும் இடி மின்னல்களுக்கு நடுவே உடலில் கொஞ்சம் கூட பலம் இல்லாத போதும் நடக்க முடியாமல் தட்டு தடுமாறி ஓடிக்கொண்டிருந்தாள் அந்த 20 வயதின் துவக்கத்திலிருந்த அழகு பதுமை ஒருத்தி. யாராவது தன்னை காப்பாற்றி விட மாட்டார்களா என்று கண்கள் சொருகி கொண்டு வந்த போதும் எப்படியோ கடைசி விளிம்பில் ஒரு வாய்ப்பு கிடைத்து விடாதா என்று அவளிடம் இருக்கும் கடைசி நம்பிக்கையில் கொட்டும் மழையில் சொட்ட சொட்ட நனைந்தபடி ஓடிக்கொண்டிருந்தாள் மான்விழியாள். அப்பொழுது தூரத்தில் ஒரு கார் வருவதை அந்த வெளிச்சத்தை வைத்து கண்டு கொண்டவள், அந்த கடவுளுக்கு இப்பொழுதாவது அவளின் கதறல் சத்தம் கேட்டுவிட்டதோ என்று சிறு சந்தோஷம் கொண்டு ஒரு மாதிரி தடுமாறியபடி கைகள் இரண்டையும் மேலே காட்டி அந்த வண்டி முன்னே நடந்து செல்ல சடார் என்ற சத்தத்துடன் அந்த வண்டியும் நின்றது. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன அந்த ராட்சசன் துரத்தி வரா, காப்பாத்துங்க என்று ஒரு மாதிரி சத்தமே வராமல் சொன்னவள் அந்த கொட்டும் மழையில் அப்படியே மண்டியிட்டு அமர்ந்து விட்டாள். அதற்கு மேல் நிற்க கூட அவளுக்கு திறன் இல்லை. அந்த கார் கதவு திறக்கப்பட்டது. அவ்வளவுதான், தனக்கு விடுதலை கிடைத்து விட்டது என்று அவள் சந்தோஷம் கொண்டு நிமிர அந்த மிடுக்கான நடையுடனும் தோரணமான உடல்வாகுடனும் தன்முன் வந்து நின்றவனை கண்டு அவளின் சிறு சந்தோஷமும் கண்ணாடியில் பட்ட கல்லை போல் சிதறி நொறுங்கி போனது. தொண்டைக்குழி பயத்தில் ஏறி இறங்கியது. ஒரு மாதிரி மிரண்ட விழிகளுடன் உச்சக்கட்ட பயத்தில் முழித்து கொண்டிருந்தவள் முன் மண்டியிட்டு அமர்ந்தவன் பார்வையை மற்றவர்களை எரிப்பது போல்தான் இருக்கும். யூ ஆர் மைண்ட் டெடி, உன்னால என்னை தாண்டி எங்கேயும் போக முடியாது. ஒரு வில்ல சிரிப்புடன் சொன்னவன் மேலே அதிர்ச்சியிலும் அசதியிலும் மயங்கி விழுந்தாள் அந்த மான்குட்டி. அவளை அப்படியே தன் தோளில் தூக்கி அங்கிருந்து அள்ளி சென்றான் அதிதீரன். 15 வருடங்களுக்கு முன் அந்த அரண்மனை போன்ற வீட்டில் வேலை செய்யும் ஒவ்வொருத்தரும் அந்த வீட்டின் செல்ல பிராணியான ஜான்சன் நாய்க்குட்டியை தேடிக் கொண்டிருந்தார்கள். காலையிலிருந்து அந்த நாயை காணவில்லை. அது அந்த வீட்டின் பெரியவர் சந்திரசேகர் நாய்க்குட்டி. அதனால்தான் இத்தனை பரபரப்பு. அப்பொழுது அந்த பெரிய வீட்டின் பின்னே புறவாசல் பக்கம் ஒரு சின்ன கேணி ஒன்று இருந்தது. அந்த கேணி அருகே 8 வயது சிறுவனான அதிதீரன் கையில் கத்தியுடன் முகமெங்கும் குரோத புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தான். அவன் அருகேதான் இத்தனை நேரம் அவர்கள் எல்லாம் தேடிக்கொண்டிருக்கும் அந்த நாய்க்குட்டியும் இருந்தது. அந்த நாய் அவனை ஒரு மாதிரி பாவமான முகத்துடன் பார்த்து கொண்டிருந்தது. இந்த அழகான சிறுவன் நிச்சயம் தன்னை காப்பாற்றி அழைத்து செல்வான் என்று எண்ணியதோ என்னவோ அவன் முன் வாலாட்டி நின்றது அந்த குட்டி நாய்க்குட்டி. ஆனால் அந்த எண்ணமும் அந்த நாய்க்குட்டி மீது பாவமும் அவன் முகத்தில் கொஞ்சம் கூட இல்லை. ஒருவித வில்லத்தனமான சிரிப்புடன் அந்த நாயை நெருங்கியவன் அன்பாக அந்த நாயை தடவி கொடுத்தான். ஒருவேளை அந்த நாயை காப்பாற்றி அழைத்து செல்வானோ என்று நினைத்தால் அதுதான் தவறு. அவன் கையில் வைத்திருந்த கத்தியை எடுத்து அந்த நாயை பார்த்து சிரித்தவன் சதக்கென்று நாயை குத்தினான். பாவம், அந்த நாயால் கத்தக்கூட முடியவில்லை. கடைசியாக ஒருமுறை என்னை காப்பாற்றிவிடு என்பதைப் போல அந்த நாய்க்குட்டி அவனை பார்த்து வாளை ஆட்டியது. அதை பற்றி கவலை கொள்ளாதவன் மீண்டும் அந்த வாளில் குத்தினான். அப்படியே இரத்த கிளறியாக இருந்த நாயின் உடலில் கல்லை கட்டி அந்த நாயை அந்த கேணிக்குள் தூக்கி வீசிவிட்டான். இதை மற்றவர்கள் பார்க்கவில்லை என்றாலும் மாடியிலிருந்து பார்த்து கொண்டிருந்தார் அதிதீரனின் அம்மா ராஜேஸ்வரி. அவர் உடனே மகனுக்கு ஏதோ பிரச்சனை இருப்பதை உணர்ந்து அவனை அவர் ஃப்ரெண்டான சைக்காட்ரிஸ்டிடம் அழைத்து சென்றார். அதிதீரனை செக் பண்ணி அவர் சொன்ன விஷயம் அவருக்கு அதிர்ச்சியே கொடுத்தது. அதிதீரனுக்கு இருக்கிறது ஒரு மாதிரியான ஒரு சைக்கோத்தனமான ஒரு நோயின்னு கூட சொல்லலாம். அவனுக்கு மத்தவங்க சிரிச்சு பேசுறதோ இல்ல அவனுக்கு சொந்தமான பொருளை மத்தவங்க எடுத்துக்கிறதோ இப்படி எதுவுமே பிடிக்காது. அதுவும் முக்கியமா அவனுக்கு பிடிச்சவங்க வேற யார்கிட்டயும் அன்பா இருந்தா அது கொஞ்சம் கூட பிடிக்காது. அவனுக்கு தினமும் ஒரு நொடியாவது ஏதாவது ஒரு விஷயத்த டார்ச்சர் பண்ணி அது வலி அனுபவிக்கிறத பாக்கணும். அந்த மாதிரியான ஒரு டிசீஸ். என்னடா இப்படி சொல்ற? இது சரி பண்ண முடியாதா? இது எப்ப சரியாகும்? இதுக்கு என்ன பண்றது? அவருக்கு மகன் தப்பு செய்வதை விட ஒற்றை மகனை பிரித்து சென்று விடுவார்களோ என்பதுதான் பயம். அதைவிட பெரிய பயம் மகன் சைக்கோ என்று தெரிந்தால் தங்களின் பிசினஸ் உலகில் அவப்பேர் வந்து விடுமோ, தங்களின் பிசினஸில் ஏதாவது பிரச்சனை வந்து விடுமோ என்பதுதான். அவருக்கு பெற்ற மகனை விட பிசினஸ் தான் முக்கியம். இது சரி பண்ணவே முடியாதுன்னு சொல்ல முடியாது, ஆனா சீக்கிரம் சரி பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. மாத்திரை தரேன் டெய்லியும் கூட யாருக்கும் தெரியாம. அவனுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு யாருக்கும் தெரிய வேணாம். முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது உயிர் இல்லாத ஒரு விஷயம் வாங்கி கொடு. அது மூலமா அவன் உயிர் இருக்கிற எதையும் டார்ச்சர் பண்ணாம இருக்க சான்ஸ் இருக்கு என்றபடி மாத்திரை எழுதி கொடுத்தார். அவரும் என்னவோ எல்லாம் செய்து பார்த்து விட்டார். ஆனால் தீரன் குணம் மட்டும் மாறவே இல்லை. அவன் குணம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருந்தது. வீட்டில் வேலை செய்பவர்களை படியிலிருந்து தள்ளிவிடுவது, அவர்கள் சாப்பிடும் உணவில் பேதி மாத்திரையை கலந்து விடுவது,
உடன் படிப்பவர்களை பாத்ரூமில் வைத்து ஒரு நாள் முழுவதும் பூட்டி வைப்பது என்று தினமும் ஏதாவது ஒன்றை செய்து கொண்டுதான் இருப்பான். இதற்கு அந்த வீட்டில் உள்ள அவன் சித்தப்பா பிள்ளைகளும் மாமன் மகனும் துணை. அந்த நால்வரும் சேர்ந்துதான் அனைத்தையும் செய்வார்கள். அதிலும் தீரன் சொல்வதை அவர்கள் செய்தே ஆக வேண்டும். இல்லையென்றால் அவர்களுக்கு ஏதாவது செய்து விடுவான் தீரன். அந்த நிலையில்தான் எதுவும் தெரியாத மான்குட்டி போல அந்த சிங்கத்திடம் வந்து சிக்கிக் கொண்டால் அந்த 5 வயது சிறுமியான மான் விழியாள். வரும் காலத்தில் பல ஆண்களை கட்டு இழுக்கக்கூடிய அழகுக்கு சொந்தக்காரியாகவும் பல பெண்களே தன் மீது பொறாமைப்படும் அளவுக்கு பேரழகியாக இருக்க போகிறோம். அதைவிட முக்கியமாக இரு உண்மையான காதலுக்கு சொந்தக்காரியாக வலம் வரப்போகிறாள் என்று அப்பொழுது அறிந்திருக்க மாட்டாள் அந்த குட்டி தேவதை. குட்டி சிறுவனாக அந்த ஸ்கூல் விட்டு உள்ளே வந்த அதிதீரன் அங்கு முட்டை கண்களை விரித்து கொண்டு அந்த வெள்ளை கவனில் நின்று கொண்டிருந்த மான்வழியாளை கண்டான். அவளை கண்டதும் அவன் கண்கள் இரண்டும் பளிச்சிட்டது. மான்வழி கண்களும் அந்த பள்ளி உடையில் அவளை உற்று பார்த்து கொண்டிருந்த தீரன் பக்கம் செல்ல அவனை பார்த்து அழகாய் புன்னகை செய்தாள். உண்மையில் ஒரு குட்டி தேவதை போல் நின்றவளை கண்டு யாராக இருந்தாலும் அவளை முறைக்க மனம் வராது. ஆனால் தீரன் இதழில் துளியும் சிரிப்பு என்பதே இடம்பெறவில்லை. அவன் அப்படித்தான். அவனுக்கு சிரிக்கவும் பிடிக்காது, யார் சிரித்தாலும் பிடிக்காது. சாக்லேட் தருகிறேன் என்று அவளை தனியாக அழைத்து சென்றவன் அந்த சாக்லேட் உள்ளே பச்சை மிளகாயை வைத்து அந்த சின்ன சிறுமியை திங்க வைத்தவன் அவள் காரம் தாங்காமல் தண்ணீர் கேட்டு அழுகும் போது அந்த அழுகை அவனுக்கு ஒரு போதையை தந்தது. இத்தனை நாட்கள் அவன் எத்தனையோ பேரை கொடுமை செய்திருக்கிறான். ஆனால் அப்பொழுதெல்லாம் கிடைக்காத அந்த போதை அவனுக்கு அந்த சின்ன குழந்தையின் அழுகையில் கிடைத்தது. அந்த நொடி முடிவு செய்தான் அந்த டெவில் அதிதீரன். இனி அவள்தான் தனக்கு விளையாட்டு பொம்மை டெடி என்று. இனி ஒவ்வொரு நாளும் அவளை கதற வைத்து அதில் சுகம் காண எண்ணியவன் குரோதமாக சிரித்துக் கொண்டான். அந்த ஓடியாடி சந்தோஷமாக இருக்கும் சிறுமிக்கு இனி அவள் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதே எட்டாக்கனியாக இருக்கப் போகிறது என அப்பொழுது புரியவில்லை. ஒருவேளை எதிர்காலத்தை பார்க்கும் சக்தி மட்டும் அவளுக்கு இருந்திருந்தால் நிச்சயம் அந்த வீட்டில் அவள் இருந்திருக்க மாட்டாள். ஆனால் என்ன செய்வது? வாழ்க்கை ஒரு புரியாத புதிர். எத்தனை பெரிய சித்தனாக இருந்தாலும் அடுத்த நொடி நடப்பதை கணிக்க முடியாத போது அந்த பிஞ்சு குழந்தை என்ன அறிந்துவிட போகிறது? பாவம், அந்த ஒன்றும் அறியாத சிறுமிக்கு தெரியாது. இனி தன் வாழ்க்கை அந்த அரண்மனையிலும் அந்த அரக்கனிடமும் மாட்டி ஒவ்வொரு நாளும் அவள் நரகத்தை தொட்டு வருவாள் என்றும் அவனிடமிருந்து தப்பித்து செல்வது அத்தனை சுலபமில்லை என்றும். அத்தியாயம் 2. எதுவும் தெரியாமல் அந்த சிங்கத்திடம் மாட்டிக்கொண்ட மான்குட்டி போல் அவனிடம் மாட்டிக்கொண்டு தவித்தாள் அந்த சிறுமியான மான்விழி. ஏ மானு, இங்க வா. ஏ மானு, இத சுத்தம் பண்ணு. ஏ மானு, இத கொண்டு போய் கொடு என்று அந்த சிறு குழந்தையை கொஞ்சம் கூட இரக்கமில்லாமல் அத்தனை பேரும் வேலை வாங்கி சித்திரவதை செய்வார்கள். தாய் தந்தை இல்லாத அந்த பாவப்பட்ட குழந்தையும் பாவமாக தலையாட்டி அத்தனை வேலையும் இழுத்து போட்டு செய்வாள். அந்த வீட்டின் எஜமானாக இருந்தாலும் அந்த வீட்டில் வேலை செய்யும் வேலைக்காரர்களாக இருந்தாலும் யார் அவளுக்கு வேலை சொன்னாலும் இல்லை என்று மறுப்பு சொல்லாமல் எந்த வேலையாக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் இழுத்து போட்டு செய்து முடிப்பாள் மான். செய்துதான் ஆக வேண்டும். இல்லை என்றால் அவள் இல்லாமல் போய்விடும் அளவுக்கு அவளை தண்டித்து விடுவார்கள் இரக்கமில்லாதவர்கள். அது பல வருடங்களாக செல்வத்தில் கொழித்த குடும்பம். அதிலும் அதிதீரனின் தாத்தாவாகிய சந்திரசேகர் தலை தூக்கிய சமயத்தில்தான் வருமானம் இன்னும் பல மடங்கு பெருகியது. பணம் ஈட்டுவது அவருக்கு விருப்பமான ஒன்றாக இருந்தாலும் கூட அதை நேர்மையான முறையில் ஈட்டும் நல்ல மனிதர் அவர். அவருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் மட்டுமே. மகன் ராகவேந்திரன். தந்தை போல் அவர் நல்லவர் இல்லை. பணம்தான் அவரின் உயிர். அந்த பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வார். அதிலும் பெற்ற பிள்ளையை விட அவருக்கு பிசினஸ் அண்ட் பணம் தான் முக்கியம். அவர் மனைவி ராஜேஸ்வரி, அவரும் திமிர்குணம் உள்ளவர்தான். அவர்களுக்கு ஒரே ஒரு மகன். அந்த வீட்டின் வாரிசுதான் அதிதீரன். பிறக்கும் பொழுதே சைக்கோ குணத்துடன் பிறந்தவன் மற்றவர்களை கொடுமை செய்து அதில் சுகம் காண்பான். சேகருக்கு இரண்டாவது ஒரு பெண் பிள்ளைதான். அவர் பார்வதி. அண்ணா போல் இல்லாமல் அவர் மென்மையான குணம் கொண்டவர். தந்தையை போலவே. அதனாலே சேகருக்கு மகள் மீதுதான் அலாதி பிரியம். ஆனால் அவரோ அவர்கள் கம்பெனியில் வேலை செய்யும் ஒரு சாதாரண எம்ப்ளாயி நடராஜனை காதலித்து திருமணம் செய்து வீட்டுக்கு பயந்து வெளியேறிவிட்டார். இதனால் சந்திரசேகர் மொத்தமாக மனம் உடைந்து படுக்கையில் விழுந்துவிட இது அவர் மகன் ராகவேந்திரனுக்கு நல்ல வாய்ப்பாக அமைந்தது. மொத்த கம்பெனியும் அவர் வசமானது. இதில் தங்கை ஓடி சென்றது இன்னும் அவருக்கு வசதியாக போனது. இதில் இன்னும் சில எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக ராஜேஸ்வரியின் தம்பி சேந்தனும் அவன் மனைவியும் மகனும் அங்கேதான் இருக்கிறார்கள். அதுபோக ராகவேந்திரனின் சித்தப்பா மகனான வெங்கட்டும் அவன் மனைவி இரு குழந்தைகளும் அந்த வீட்டில்தான் இருக்கிறார்கள். சித்தப்பா வெங்கட், சித்தி ஸ்னேகா, கசின்ஸ் வினயன், விவேகா,
மாமா சேந்தன், அத்தை மோகனா, கசின் மகினன். இந்த நிலையில்தான் ஒரு நாள் வெளியே சென்ற ராகவேந்திரன் சிறு பிள்ளையாக மான்விழியாலே அழைத்து வந்தார். இனிமேல் அவள் இந்த வீட்டில்தான் வேலைக்காரியாக இருக்கப் போகிறாள் என்று சொன்னார். அன்றிலிருந்து அத்தனை பேருக்கும் எடுப்படியாகவும் தீரனுக்கு அவன் விளையாட்டு பொம்மையாகவும் வலம் வருகிறாள் மான். ஹே, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த 18 வயது சிறுவனான அதிதீரன் பாத்ரூமிலிருந்து கத்திக் கொண்டிருந்தான். அந்த சத்தம் கேட்டு முட்டை கண்களும் சபி கன்னங்களும் கொண்ட 15 வயதின் துவக்கத்திலிருந்த மான்விழி அந்த பழைய காட்டன் பாவடையை தூக்கி பிடித்தபடி வேகமாக மாடிப்படி ஏறி மூச்சு வாங்க ஓடி வந்தவள் அங்கிருந்த டவலை எடுத்துக்கொண்டு அவசரமாக அந்த பாத்ரூம் அருகே போய் நீட்டினாள் பதட்டமாக. உள்ளே குளித்துக் கொண்டிருந்த தீரன் ஒரு தீ பார்வையுடன் அந்த டவலை அவள் கையிலிருந்து பறித்து கொள்ள ஏற்கனவே பயந்த சுபாவம் கொண்ட மான்விழி அவன் பார்வையில் தெரிந்த கோபம் கண்டு மிரண்டு போனாள். அத்தனை வருடத்தில் அவனை பற்றி முழுமையாக அறிந்த இருவர், ஒன்று தீரனின் அன்னை, அடுத்து அவள் மட்டும்தான். தீரனுக்குள் இருக்கும் சைக்கோத்தனத்தை பற்றி அந்த வீட்டில் இருக்கும் யாருக்கும் தெரியாது. தீரனும் மற்றவர்களிடம் அதை காட்டிக்கொள்ளாமல் நல்ல பிள்ளை போலவே நடந்து கொள்வான். அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு சமத்து பிள்ளை. ஆனால் அவனின் மொத்த சைக்கோத்தனமும் மான்வெளியிடம் மட்டும்தான் ஈடுபடும். அதுவும் அவள் தனிமையில் இருக்கும் பொழுதுதான் அவளை வதைத்துக் கொண்டிருப்பான். மான்வெளி அவனுடன் இருக்கும் சமயமெல்லாம் உப்பு டீயும் சர்க்கரையில்லா காஃபியும் மிளகாய் சாதமும் என்று அவன் கொடுக்கும் உணவுகளை தான் சாப்பிட வேண்டும். இத்தனை வருடத்தில் அவன் என்ன வேலை சொல்கிறானோ அந்த வேலையை மட்டும்தான் அவள் முதலில் செய்து முடிக்க வேண்டும். அவன் இருக்கும் வரை வேறு எங்கு சென்றாலும் அதற்கும் அவளுக்குத்தான் பனிஷ்மெண்ட் கிடைக்கும். இதோ இப்பொழுது கூட அவளை கீழே யாரோ அழைத்தார்கள் என்று அவனுக்கு டவல் எடுத்து கொடுக்க மறந்து சென்றதன் வீரியம்தான் அந்த கோபம். மான்விழி ஒரு மாதிரி கைகளை பிசைந்தபடி பயத்துடன் நின்று கொண்டிருந்தாள். அவன் என்ன செய்ய போகிறானோ என்று அவள் உடல் நடுக்கம் கொண்டது. பாத்ரூம் கதவு திறக்கப்பட்டது. 18 வயதுக்கு உண்டான அனைத்து உடல் கட்டமைப்பும் அவனிடம் இருந்தது. அந்த வயதுக்குண்டான வளர்ச்சியும் அவனுக்கு வந்துவிட்டது. அடர்ந்த கருமையான கேசத்திலிருந்து சொட்டு சொட்டாக தண்ணீர் துளி சொட்டி கொண்டிருக்க, அவன் வில்லை வளைந்த அடர்த்தியான புருவம் இரண்டும் அவளையே உற்று நோக்கியிருக்க, ஆளை எடை போடும் கூர்மையான கண்கள் இரண்டும் அவளை வண்டாக குடைந்து கொண்டிருக்க, 18 வயதுதான் என்ற போதும் தொடர்ந்து ஒர்க் அவுட் செய்வதனால் அவன் உடலெல்லாம் முறுக்கேறி பார்க்கவே பராக்கிரமஜாலனாய் இருந்தவன் மெல்ல அவன் முன் வந்து நின்றான். இடுப்பில் வெறும் டவலை மட்டும் கட்டியபடி. அவன் எதுவும் பேசாமல் அவள் முகத்தையே 2 நொடி உற்று பார்த்து கொண்டிருக்க மான்வெளிக்கு உடலில் நடுக்கம் ஏற்பட்டது. மன்னிச்சிருங்க, கீழே சுந்தரி அக்கா தான் வீட்டெல்லாம் போடணும்னு சொல்லி வர சொன்னாங்க. அப்புறம் சார் சுகர் டேப்லெட் கேட்டாரு. அதை எடுத்து கொடுத்துட்டு வர்றதுக்குள்ள நேரம் ஆயிடுச்சு. அதுதான் என அவள் திக்கி திணறி பதில் சொல்ல, அவளின் கட்டை விரலில் அவனின் காலை வைத்து நசுக்கினான் தீரன். அவளோ சுண்டலி போல் குட்டியாக இருக்க, அவனோ அவள் முன் யானை பலத்துடன் இருக்கின்றான். அவளுக்கு வலிக்கும்படி அந்த விரலில் இன்னும் அழுத்தம் கொடுக்க, ஒரு கட்டத்துக்கு மேல் வலி தாங்க முடியாமல் வாயில் கை வைத்துக் கொண்டு கண்ணீர் விட்டு அழுதாள் மான்விழி. பின் அவளுக்கு அங்கு கதறி அழுக கூட உரிமை கிடையாது. அவ்வளவு ஏன், அவளுக்கு எவ்வளவு வலித்தாலும் கதறி அழுகவும் கூடாது. அவள் கஷ்டத்தை பார்க்கவும் ஒரு வார்த்தை கேட்கவும் அந்த வீட்டில் நாதி கிடையாது. உன்கிட்ட எத்தனை முறை சொல்லிருக்க, நான் இருக்க வரைக்கும் நீ எனக்கு மட்டும்தான் சேவை செய்யணும். நீ என்னோட சேவகி, நீ என்னோட அடிமை. எத்தனை தடவை சொன்னாலும் அது உன் மண்டையில ஏற மாட்டேங்குதே. இதுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று வில்லத்தனமாக சிரித்தவன் இன்னும் அவள் காலில் அழுத்தம் கொடுக்க, பாவம் அவள் கட்டை விரலில் இருந்து நகம் உடைந்து ரத்தம் வந்தது. அந்த அளவுக்கு அவள் காலில் அழுத்தம் கொடுத்திருந்தான் அந்த ராட்சசன். கத்திவிடக்கூடாது என்பதனால் அவள் வாயை பொத்தி கதறி அழுக, அவள் கண்ணீர் அந்த கன்னம் தாண்டி வடிந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த கண்ணீர் பார்த்து அவன் கொஞ்சம் கூட கரையவே இல்லை. இரக்கமில்லாதவன், கருணை இல்லாமல் அவள் கண்ணீர் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான் கொடூரமாக. அவள் அழுக அழுக அவனுக்கு போதை ஏறுவது போல இருந்தது. அழு, இன்னும் அழு. இதழ் வளைத்து சிரித்தவன் அதை ரசித்து பார்த்தது மட்டுமில்லாமல் தன் போனில் வீடியோவும் எடுத்து வைத்துக் கொண்டான். அதே சமயம் அவளுக்கு வலியை கொடுப்பவன் அதற்கான மருந்தையும் கொடுத்து விடுவான். அந்த கல்வனின் குணத்தை அவளால் எத்தனை வருடங்கள் ஆனாலும் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அவள் அழுகைக்கு காரணமாகும் அந்த கல்வனை பலமுறை அவளுக்கு மருந்தாகவும் மாறி போவான். அவன் அப்படித்தான். அவன் எந்த அளவுக்கு சைக்கோ என்றால், சிறு வயதில் ஒருமுறை பரதநாட்டியம் அரங்கேற்றம் பார்க்க அழைத்து சென்றார்கள். ஆனால் அவனுக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. அப்பொழுது அவன் மனதில் ஒரு எண்ணம் தோன்ற உடனே மான்விழியை பரதம் கிளாஸ் அனுப்ப சொல்லி அடம் பிடித்தான். வீட்டில் இருப்பவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் அவன் கேட்ட எதுவும் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். அதனால் அவளை பரதநாட்டிய கிளாஸுக்கு அனுப்பி வைத்தார்கள்.
அவள் பரதமும் கற்றுக்கொண்டாள். இப்பொழுது வரை கிளாஸ் செல்வாள். ஆனால் அது கூட தீரனுக்காகத்தான் என்று முதலில் மானுக்கு தெரியவில்லை. அந்த தீரன் அவனுக்கு எப்பொழுதெல்லாம் போர் அடிக்குதோ அப்பொழுதெல்லாம் மான்விழியை பாட்டு போட்டு பரதம் ஆட சொல்வான். ஆனால் அவன் நிறுத்த சொல்லும் வரை அவள் தாகம் எடுத்தாலும் பாத்ரூம் வந்தாலும் கூட அந்த நடனத்தை நிறுத்தவே கூடாது. பாவம், 12 மணி நேரங்கள் நிற்காமல் ஆடி அவளுக்கு மயக்கம் வந்து விழுந்திருக்கிறாள். அந்த அளவுக்கு அவளை டார்ச்சர் செய்யும் டெவில் அவன். அத்தியாயம் 3. தீரன் ஏற்படுத்திய காயத்தால் தட்டு தடுமாறி அந்த மாடிப்படிகளில் ஏறி சென்றாள் மான்விழி. அவள் கைகளில் காஃபி கப்பும் பிபி மாத்திரையும் இருந்தது. 3 மாடி ஏறி சென்றவள் அந்த லிப்டை ஏக்கமாக பார்த்தாள். எத்தனை கால்வழி என்றாலும் அவளும் அந்த வீட்டில் வேலை செய்பவர்களும் லிப்ட் யூஸ் பண்ணக்கூடாது. அவர்கள் படிக்கட்டுகளில் நடந்து செல்ல வேண்டும். அதுதான் இன்னும் கஷ்டம் அங்கு. 1 மாடி என்றால் கூட பரவாயில்லை. 9 மாடி கொண்ட வீடு அது. ஒவ்வொரு மாடிக்கும் ஒவ்வொருத்தர் தங்கி இருக்க அத்தனை பேர் அழைக்கும் போதும் அவள் ஓடி ஓடி ஒரு வழி ஆகி விடுவாள். அந்த 3வது மாடிக்கு சென்றவள் அந்த அறைக்கதவை தட்டினாள். உள்ளவா மான். அந்த அறைக்குள் இருந்து ஒரு வயதானவர் சத்தம் கேட்டது. அங்கே முடியெல்லாம் நரைத்து வயதான தோற்றத்தில் ஒருத்தர் வீல் சேரில் இருக்க அவர் முகத்தில் மானை பார்த்ததும் ஒரு சாந்தமான புன்னகை வந்து சென்றது. அந்த வீட்டில் மான்விழிக்கு இரக்கம் காட்டும் இருவரில் அவரும் ஒருவர். இன்னொருவன் தீரனின் மாமன் மகனான மகினன். தீரன், வினயன், மகினன் மூவரும் ஒத்த வயதை ஒட்டியவர்கள். இதில் விவேகா அவர்களை விட சிறியவள். கடைசியாக மான்விழி. தீரன், வினயன், விவேகா மூவரும் கட்டம் கட்டி அவளை டார்ச்சர் செய்வார்கள். ஆனால் இதில் மகி மட்டும்தான் அவளுக்கு இரக்கம் காட்டக்கூடியவன். அவன் இயற்கையாகவே அவர்களைப் போல அரக்கன் அல்ல. இவன் இரக்க குணம் கொண்டவன். ஆனால் அதே சமயம் நேரடியாக அவனால் அவளுக்கு உதவி செய்ய முடியாது. ஏனென்றால் அந்த வீட்டின் ஒற்றை வாரிசு தீரன்தான். அவனை எதிர்த்து யாரும் பேசவும் முடியாது, செயல்படவும் முடியாது. எப்பொழுதும் போல அந்த கரண்ட் கம்பியில் கால் வைத்தது போல விரைப்பாக வீம்புடன் இருக்கும் தீரனின் மனநிலை யாருக்கும் தெரியாது. சார், மான்விழி கொஞ்சம் தயக்கமாக சந்திரசேகரை அழைத்தாள். மான் அவரிடம்தான் கொஞ்சம் புன்னகை செய்வாள். மான், உன்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன், என்ன தாத்தான்னு கூப்பிடு. அதென்ன சாரு மோருன்னு? பொய்யான கோபத்துடன் முறைத்து பார்த்தார் அவர். ஆனா உங்களை தாத்தான்னு சொல்லவே கூடாதுன்னு சின்ன வயசுலயே ராகவன் சார் சொல்லிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா கோவப்படுவாங்க சார். பணிவாக சொன்னவள் அவளின் கிழிந்த பாவடையை அவரிடம் இருந்து மறைத்து கொண்டாள். அந்த வீட்டில் அத்தனை கோடியில் வியாபாரம் நடக்கிறது. ஆனால் அந்த வீட்டில் வேலை செய்யும் ஒரு வயசு பெண்ணுக்கு வருடத்திற்கு ஒரு முறைதான் புது ட்ரெஸ் கிடைக்கும். அதுவும் அந்த வினயனுக்கும் விவாவுக்கும் அது கூட பிடிக்காது. அவளுக்கு எடுத்துக் கொடுக்கும் புது ட்ரெஸ்ஸில் மையை ஊற்றுவது, அயன் பாக்ஸ் வைத்து அதில் சூடு போடுவது, பிளேடு வைத்து கிழித்து விடுவது என்று ஏதாவது செய்து வைத்து விடுவார்கள். கடைசியாக அவள் அதைத்தான் போட வேண்டும். அவளுக்கு வேறு வழியே இல்லை. இல்லையென்றால் விவேகா போட்டுவிட்டு கிடைக்கும் பழைய ஆடைகள் தான் அவளுக்கு போட்டுக்கொள்ள கிடைக்கும். அதை கூட கிழித்துதான் கொடுப்பாள் விவேகா. அப்படிப்பட்ட நல்ல எண்ணம் கொண்டவள் அவள். தீரனை கூட ஒரு விதத்தில் சேர்த்து விடலாம். ஆனால் இந்த விவேகா மோசமானவள். இரக்கம் என்ற சொல்லுக்கு சற்றும் அர்த்தம் தெரியாத அற்ப பதர் அவள். அதிலும் மானை டார்ச்சர் செய்வது மட்டுமே முழு நேர வேலையாக கொண்டவள். நீ வெளிய கூப்பிட வேணாமான்னு? இங்க நான் மட்டும்தானே இருக்கேன், இங்க கூப்பிடலாமே. கொஞ்சம் கெஞ்சலுடன் கேட்டார் அந்த பெரிய மனிதர். மான்விழி தலையை குனிந்து கொண்டாள். அவள் ராகவேந்திரன் பேச்சை மீறி இதுவரை எதுவும் செய்தது இல்லை. அவளை இந்த வீட்டுக்கு அழைத்து வந்தவர் அவர்தான். அவளுக்கு சோறு போடுவதும் அவர்தான். அவளை பொறுத்தவரை அவர் முதலாளி. அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யும் விசுவாசி அவள். அந்த நாய்க்குட்டி எப்படி தனக்கு சோறு போடும் முதலாளிக்கு விசுவாசமாக இருக்குமோ அதுபோலதான் மானும் அவருக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பது அவள் புத்திக்குள் ஊறிவிட்டது. உன்கிட்ட பேசி பேசி எனக்கு வாய் தான் வலிக்குது. சரி, காஃபில சக்கரை அதிகமா போட்டு எடுத்துட்டு வந்தியா? சிறுபிள்ளையை போல கேட்டவரை கண்டு சிரித்து கொண்டாள் அவள். சார், உங்களுக்கு சுகர் இருக்கு, நீங்க சக்கரை சேர்க்கவே கூடாது. என்ன மானு, எப்பயாவதானே கேக்குற. காஃபில சக்கரை இல்லாம குடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? உதட்டை வளைத்து பாவமாக பார்த்தார். அவளுக்கு தெரியாதா இன்ன அந்த வேதனை? அவர் பேரன் ஒவ்வொரு நாளும் உப்பு கலந்த காஃபியும் சக்கரை இல்லாத காஃபியும் கொடுத்துதானே டார்ச்சர் செய்து கொண்டிருக்கிறான். சரி, எனக்கு சக்கரை கூட வேணாம். கிச்சன்ல லட்டு இருக்கும், ரொம்ப வேணாம். ஒன்னு மட்டும் எடுத்துக்கிட்டு வரியா? ஸ்வீட் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அவளுக்கே கஷ்டமாகத்தான் இருந்தது. ஆனாலும் நோ என்று தலை ஆட்டினாள். நீ ரொம்ப மோசமான் என்றவர் வேறு வழி இல்லாமல் அந்த காஃபியை குடித்தார். பின் அவருக்கு பிபி மாத்திரையும் தண்ணீரும் எடுத்து கொடுத்தாள் மான்விழி.
உனக்கு எப்ப பப்ளிக் எக்ஸாம்? இன்னும் 3 நாள்ல ஸ்டார்ட் ஆகுது சார். மான்விழி 10th படித்துக் கொண்டிருக்கிறாள். இதுவும் தீரனின் வேலைதான். அவன்தான் வீட்டில் மட்டும் அவளை டார்ச்சர் செய்தால் பத்தாது, அவளை ஸ்கூலில் வைத்தும் டார்ச்சர் செய்ய வேண்டும் என்று ஸ்கூல் சேர்க்க சொன்னான். அது மட்டும் இல்லாமல் ஒருமுறை குழந்தையை வேலைக்கு வைத்திருப்பதாக சொல்லி போக்சோ சட்டப்படி போலீஸ் ராகவனை அரெஸ்ட் செய்ய வந்தார்கள். அப்பொழுதுதான் அவர் மான்விழியை தத்தெடுத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவளை என் மகன் படிக்கும் அதே ஸ்கூலில் படிக்க வைக்கப் போகிறேன் என்று உடனே மான்விழியை அவர்கள் படிக்கும் ஸ்கூலில் சேர்த்து விட்டார். அதுவும் சுயநலமாகத்தான். இல்லையென்றால் போலீஸ் அவரை அரெஸ்ட் செய்வது மட்டுமில்லாமல் அவர்களின் சாம்ராஜ்யம் சரிந்து விழுந்துவிடும். அதற்காக உத்தம யோகியனைப் போல வெளியே காட்டிக் கொண்டார். அன்றிலிருந்து யார் கேட்டாலும் மான்விழியை தத்தெடுத்து விட்டேன் என்று பொய் சொல்லி நல்லவராகிக் கொள்வார் ராகவன். இயற்கையாகவே மான்விழிக்கு படிப்பும் சரி, நடனமும் சரி, பாட்டும் சரி சிறப்பாகவே வந்தது. எப்பொழுதும் அவள்தான் படிப்பில் முதலிடம். ஒரு வேலைக்காரி தன்னை விட படிப்பில் முதலிடம் வருவது விவாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. இதற்காகவே பலமுறை அவளை அடித்து துன்புறுத்தி இருக்கிறாள். அது மட்டும் இல்லாமல் அவள் தோழிகளுடன் சேர்ந்து அவளை ராகிங் பண்ணுவாள். மானை கதறவிட்டு அவள் அழுகையை கண்டு ஆனந்தம் கொள்ளும் அரக்க கூட்டம் அது. இப்படி அவர்களிடம் எவ்வளவு அடி வாங்கினாலும், எத்தனை கஷ்டம் பார்த்தாலும் படிப்பை மட்டும் மான்விழி விடுவது இல்லை. அதற்கு காரணம் சிறு வயதில் அவள் ஆசிரியை சொன்ன ஒற்றை வார்த்தைதான். படிப்புதான் ஒருத்தங்க தகுதியை முடிவு பண்ணும். அந்த படிப்பு மட்டும் உன் கையில இருந்தா உன்னால என்ன வேணாலும் பண்ண முடியும். அது அவள் மூளையில் நங்கூரம் போல இறங்கிவிட்டது. அன்றிலிருந்து அவர்கள் எவ்வளவு டார்ச்சர் செய்தாலும், உடலளவில் துன்புறுத்தினாலும் அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு கண் விழித்து படிப்பாள். எவ்வளவு நேரம் ஆனாலும் உறங்காமல் இருந்தால் கூட படிக்காமல் இருக்க மாட்டாள் அவள். அப்படி ஒரு படிப்பாளி நம்ம மான். அந்த காட்டுமிராண்டி பிசினஸ் கூட்டம் பல லட்சத்தில் காலுக்கு ஷூ வாங்கி போடுவார்கள். வளர்க்கும் நாய்க்கு எவ்வளவு வேணாலும் காஸ்ட்லி ஃபுட் வாங்கி போடுவார்கள். ஆனால் அவளுக்கு ஒரு யூனிஃபார்ம் கூட வாங்கி கொடுக்க மாட்டார்கள். அதை கூட அவள் வேலை செய்யும் பணத்தில் அவளே வாங்கி கொள்ள வேண்டும். தாத்தாவின் பிறந்த நாளுக்கு ஒவ்வொரு வருடமும் அங்கு வேலை செய்பவர்களுக்கு துணி எடுத்து கொடுப்பது வழக்கம். ஆனால் மான்விழியோ அவரிடம் தனக்கு யூனிஃபார்ம் எடுத்து தரும்படி கெஞ்சி கேட்டாள். மனமுடைந்த தாத்தா அவளுக்கு 3 செட் வாங்கி கொடுத்தார். ஆனால் மான்விழியோ மீதி 2 டிரெஸ்ஸுக்கான பணத்தை அவள் சேவிங்ஸில் இருந்து கொடுத்து விட்டாள். சந்திரசேகர் அவளை மெச்சி கொண்டார். நான் எத்தனையோ பேருக்கு என் கையால பணம் கொடுத்திருக்கேன். ஆனா ஒரு வாண்டு நீ எனக்கு பணம் கொடுக்கற? அவ்வளோ ரோசக்காரியா நீ என்று அவருக்கு மான்விழியை இன்னும் பிடித்து போனது. சரி, இந்த 3 நாள் நீ வேலை எல்லாம் பார்க்க வேணாம். இது பப்ளிக் எக்ஸாம். ஒழுங்கா படி. நீதான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும், சரியா? அவர் ஒரு பேனா ஒன்று எடுத்து மான்விழியிடம் நீட்டினார். மான்விழி அதை வாங்காமல் தயங்கினாள். இது ரொம்ப லக்கியான பேனா. நீ கண்டிப்பா நல்லா பண்ணுவ. வாங்கிக்க. அவள் கையில் அந்த பேனாவை திணித்து விட்டார் அவர். ஆனால் அதற்கு அவர்கள் விட வேண்டுமே. என்ன ஆனாலும் அவளை பரீட்சை எழுதவிடக்கூடாது, அவள் பாஸாகவே கூடாது என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தார்கள் அந்த ராட்சச கூட்டம்.